ஹான்சன் அப்படிங்கிற ஒருத்தனோட பயணம் தான் இது. ஆனா இது ஒரு வெறும் கதை சுருக்க மாதிரி இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அதாவது முழுக்க முழுக்க உடல் வலிமைய மட்டுமே நம்பி இயங்குற ஒரு உலகத்துல ஒரு புத்திசாலியான தனி ஆளால ஜெயிக்க முடியுமா? இல்லாட்டி அந்த சிஸ்டமே அவனுக்கு எதிரா தான் இருக்கா? கரெக்ட். வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். நிச்சயமா. இந்த உலகம் மேலோட்டமா பார்க்க ஒரு வீடியோ கேம் மாதிரி தான் தெரியும். உயிரினங்களை கொல்லணும், ஜீனோ பாயிண்ட்ஸ் வாங்கணும், லெவல் அப் பண்ணணும். ஆமா, ஆனா நீங்க அனுப்பின இந்த பகுதிகள் ஹான்சனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனைய மட்டும் காட்டல. இந்த உலகத்தோட விதிகள் எவ்ளோ சிக்கலானது, அதுல இருக்கிற சமூக ஏற்றத்தாழ்வுகள் என்னங்கிறதையும் நமக்கு முதலா வெளிச்சம் போட்டு காட்டுது. ஆமா. வெறும் சண்டை தந்திரம்னு மட்டும் இல்லாம ஒரு அதிகார போட்டி, வர்க்க பேதம், அப்புறம் திடீர்னு வர்ற ஒரு புதிய சக்தி அமைப்புன்னு பல விஷயங்கள் அது தொடுது. சரி, நாம ஹான் ஷென்னோட ஒரு சின்ன சோதனையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். கதை ஆரம்பிக்கும் போதே ஹான்ஷன் ஒரு பரிசோதனை செஞ்சுட்டு இருக்கான். ஆமா, ஒரு செப்பு பல் மிருகத்துக்கு ஒரு மர்மமான கருப்பு கிறிஸ்டலை கொடுத்து அத பிரிமிட்டிவ் லெவல்ல இருந்து மியூட்டன்ட் லெவலுக்கு அப்கிரேட் பண்ண பாக்குறான். ஆனா அது ரொம்ப மெதுவா நடக்குது. இது அவனோட பொறுமைய காட்டுது. ஆனா அதே சமயம் அவன் ஒரு குறுக்கு வழியை தேடிட்டு இருக்காங்கிறதையும் இது சொல்லுது. கரெக்ட். நிச்சயமா இதுலதான் அவனோட குணமே அடங்கியிருக்கு. அவன் ஒரு லாங் கேம் பிளேயர். இந்த உலகத்துல 4 விதமான ஜீனோ பாயிண்ட்ஸ் இருக்கு. சாதாரணமானது, பிரிமிட்டிவ், மியூட்டன்ட், அப்புறம் ரொம்ப அரிதான சீக்ரெட் பிளட். சரி. இந்த பாயிண்ட்ஸை ஏத்துறதுங்கிறது உடம்ப பலப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, அது ஒரு முதலீடு மாதிரி. அவன் சாதாரண வழியில போனா பல வருஷங்கள் ஆகும். அதனாலதான் அந்த கிறிஸ்டல் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறான். ஆனா விதி அவனுக்கு வேற ஒரு பெரிய குறுக்கு வழியை காட்டுது. அங்கதான் கதை சூடு பிடிக்குது. ஆமா, சன்செட் ஸ்லோப் பகுதியில ஒரு பயங்கரமான சீக்ரெட் பிளட் உயிரினம் வந்திருக்குன்னு நியூஸ் வருது. அதோட தோற்றமே மிரட்டலா இருக்கு. மாட்டுத்தலை, மனுஷன் உடம்பு, குதிரை கால்கள், கையில ஒரு பெரிய தங்க கோடாரி. அத வேட்டையாட ஸ்டீல் ஆர்மர் ஷெல்டர்ல இருக்கிற 3 பெரிய கும்பல்களும் ஒன்னு சேர்றாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்னு நாம புரிஞ்சுக்கணும். ஆமா, குறிப்புகள்ல சமீப வருஷங்கள்ல நடந்ததிலேயே இதுதான் மிகப்பெரிய வேட்டைன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த சீக்ரெட் பிளட் உயிரினங்கள் அவ்வளோ அரிதானதா? அமைப்பும் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செய்யுது. இங்கதான் ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி பெரிய குரூப்ஸ் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துதுன்னா, ஹான்சன் மாதிரி தனியா இருக்கிறவங்களுக்கு இங்க ஜெயிக்க வாய்ப்பே கிடையாதா? இப்போதைக்கு அப்படிதான் தெரியுது. இந்த வேட்டை முழுக்க முழுக்க ஒரு நம்பர்ஸ் கேம். ஓ, யார்கிட்ட எக்க ஆளுங்க இருக்காங்க, யார்கிட்ட சக்தி வாய்ந்த பீஸ்ட் சோல்ஸ் இருக்கு, யார்கிட்ட அதிக ஜீனோ பாயிண்ட்ஸ் இருக்குங்கிறத பொறுத்து தான் வெற்றி. ஒரு அப்பட்டமான பலப்பரீட்சை. ஆனா நாம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு இது மட்டும்தான் வழியா, இல்ல இந்த மொத்த பலத்தையும் ஒரு சின்ன திறமையால உடைக்க முடியுமாங்கிறது தான் இங்க $1 மில்லியன் கேள்வி. வாவ். சரி, அந்த வேட்டைக்கு போவோம். ஹான்சன் ஒரு குன்றின் மேல இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அந்த உயிரினம் ஒரு புயல் மாதிரி அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து தாக்குது. யாராலையும் அதை தடுக்க முடியல. அப்போதான் அந்த சம்பவம் நடக்குது. ஆமா, அது சன் ஆஃப் ஹெவன்கிற ஒரு தலைவனோட ரொம்பவே விலையுயர்ந்த மியூட்டன் பீசோல் மவுண்ட, அதாவது அவன் சவாரி செய்யற மிருகத்தை ஒரே வெட்ல 2ஆ பிளந்துடுது. இது சன் ஆஃப் ஹெவனுக்கு ஒரு பெரிய தனிப்பட்ட அவமானம். அவன் தான் சொத்தை மட்டும் இழக்கல, எல்லார் முன்னாடியும் தன் கௌரவத்தையும் இழந்துட்டான். அந்த கோபத்துல தப்பிச்சு ஓடுற அந்த உயிரினம் மேல அவன்கிட்ட இருக்கிற கடைசி அஸ்திரத்தை எடுக்கிறான். அது ஒரு சீக்ரெட் பிளட் அம்பு. ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா? ஆமா, ஒரு தடவை தான். மொத்த ஷெல்டர்லயுமே 10 பீஸ் சோல்ஸ் தான் இருக்குங்கிறப்ப இப்படி ஒரு அம்ப வீணாக்குறது எவ்ளோ பெரிய சூதாட்டம்னு பாருங்க. கோவம் ஒரு நிமிஷத்துல அவ்வளோ பெரிய இழப்பை கொடுக்குதா? கரெக்ட். அந்த ஒரு நொடி, அந்த உயிரினம் அம்புப்பட்டு கீழே விழுந்த அந்த ஒரு நொடிய ஹான்சன் சரியா பயன்படுத்திக்கிறான். டாலர்னு சொல்லப்படுற தன்னோட தங்க கவசத்தை போட்டுக்கிட்டு மலையிலிருந்து புலி மாதிரி பாய்ஞ்சு அந்த உயிரினத்தோட மார்பில ஈட்டிய பாய்ச்சி கொன்னுடுறான். ஒரு வினாடி கூட யோசிக்காம அதோட பெரிய தங்க கோடாரிய தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். இது ஒரு துணிச்சலான கொள்ளை. ஆனா அது வெறும் கொள்ளை இல்ல, பின்ன அது ஒரு அரசியல் செயல். அவன் அந்த உயிரினத்தை கொன்னதோட மட்டும் இல்ல, அந்த ஷெல்டரோட மிகப்பெரிய தலைவனான சன் ஆஃப் ஹெவனை எல்லார் முன்னாடியும் முட்டாளாக்கிட்டான். ஓ, இந்த அதிகார அமைப்புங்கிறது ஒருத்தர் நம்பி கூட்டா செயல்படுறதால தான் நிக்குது. ஆனா ஒரு புத்திசாலியான தனியாள் அந்த மொத்த அமைப்பையும் ஏமாத்த முடியும்னு அவன் நிரூபிச்சிட்டான். ஒரு நிமிஷம். அவன் அந்த உயிரினத்தை கொன்னதும் அவனுக்கு அந்த கோடாரி மட்டும்தான் கிடைச்சதா, இல்ல வேற ஏதாச்சும் ஸ்பெஷலா கிடைச்சதா? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா இதுதான் இந்த உலகத்தோட மேஜிக்கே நமக்கு புரிய வைக்குது. சொல்லுங்க. அந்த கோடாரிங்கிறது ஒரு பிசிக்கல் பொருள்.
ஆனா அவனுக்கு கிடைச்ச உண்மையான ஜாக்பாட் அவன் மனசுல ஒலிச்ச ஒரு மெசேஜ் தான். என்ன மெசேஜ் அது? சேக்ரெட் பிளட் பிளடி ஸ்லேயர் கொல்லப்பட்டது, சேக்ரெட் பீஸ்ட் சோல் கிடைத்தது. பீஸ்ட் சோல். ஆமா, இந்த பீஸ்ட் சோல்ங்கிறது அந்த உயிரினத்தோட ஆன்மாவே அவனுக்குள்ள வர்ற மாதிரி. இத இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு உயிரினத்தோட மாமிசத்தை சாப்பிட்டா ஒரு நாளைக்கு உங்களுக்கு பலம் கிடைக்கலாம். ஆனா அதோட பீஸ்ட் சோல் கிடைச்சா அதோட மிகச்சிறந்த திறமையே நிரந்தரமா உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. நீங்க அதோட உயிரை மட்டும் எடுக்கல, அதோட பாரம்பரியத்தை திருடிட்டீங்க. வாவ், அப்போ அவன் ஜெயிச்சிட்டான். கோடாரி இருக்கு, பீஸ்ட் சோல் இருக்கு, இனிமே அவனை பிடிக்கவே முடியாது இல்லையா? அங்கதான் ஒரு சின்ன கிட்டத்தட்ட காமெடியான பிரச்சனை வருது. என்ன அது? பயங்கர கனமா இருக்கு. அவன்கிட்ட 8 சேக்ரெட் ஜீனோ பாயிண்ட்ஸ் இருந்தும் அவனால அதை தூக்கிட்டு நடக்கவே முடியல, ஓடுறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அடடா. துரத்துறவங்க நெருங்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல தான் அவனுக்கு புதுசா கிடைச்ச அந்த பீஸ்ட் சோலை முதல் முறையா பயன்படுத்துறான். ஓ, அப்போதான் அந்த ட்விஸ்ட் வருதா? ஆமா, அந்த பிளடி ஸ்லேயர் பீஸ்ட் சோல் ஒரு உருமாறும் வகை. அதை பயன்படுத்தின அடுத்த நொடி ஹான்சன் வந்து அந்த மிருகமாவே மாறிடுறானா? அதேதான், அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்னானே அந்த மாட்டுத் தலை கொண்ட பிரம்மாண்டமான உயிரினமா மாறிடுறான். அப்போ அந்த கோடாரி? இப்ப அந்த கனமான கோடாரி அவனுக்கு ஒரு குச்சி மாதிரி இருக்கு. அது ஈஸியா தூக்கிட்டு 4 குழம்புகளால காட்டுத்தனமா ஓடி துரத்திட்டு வந்தவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு மறைஞ்சிடுறான். ஒரு நிமிஷம், துரத்திட்டு வந்தவங்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. ஒரு தங்க கவச வீரனை துரத்திட்டு போறாங்க, அடுத்த நிமிஷம் அவங்க கொன்னு போட்ட மிருகமே கோடாரியோட அவங்க முன்னாடி ஓடிட்டு இருக்கு. அந்த அதிர்ச்சியும் குழப்பமுமே அவனை தப்பிக்க வச்சிருக்கும், நிச்சயமா. ஆனா இந்த உருமாற்றத்துக்கு ஏதாவது வரைமுறை இருக்கா? இருக்கு. அது அவன்கிட்ட இருக்கிற ஜீனோ பாயிண்ட்ஸ பொறுத்தது. அவன்கிட்ட 8 சேக்ரெட் ஜீனோ பாயிண்ட்ஸ் இருக்கிறதால அவனால சுமார் 8 நிமிஷம் தான் அந்த பயங்கரமான உருவத்துல இருக்க முடியும். ஓ, அப்ப அது ஒரு சக்தி வாய்ந்த தப்பிக்கும் யுக்தி. ஆனா அதுக்கு ஒரு டைமர் இருக்கு. கரெக்ட். இந்த சம்பவத்தோட விளைவுகள் ஷெல்டர்ல எப்படி இருக்கு? சன் ஆஃப் ஹெவன் நிலைமை என்னாச்சு? சன் ஆஃப் ஹெவன் கோபத்திலையும் அவமானத்திலையும் குதிச்சிட்டு இருக்கிறான். அவன் 2 விலைமதிப்பற்ற சொத்துக்களை இழந்துட்டான். ஆனா அவனுக்கு கிடைச்சது அந்த உயிரினத்தோட உடம்புல இருந்து கொஞ்சம் மாமிசம் மட்டும்தான். இன்னொரு பக்கம் அந்த மர்மமான தங்க கவச வீரனோட பேரு டாலர். ஆனா அது காதுல விழுந்தவங்களுக்கு டால்னு கேக்குது. ஆஹா. இப்போ டாலுங்கிற அந்த உருவம் ஒரு பெரிய புராண கதையா மாறிடுச்சு. மத்த தலைவர்கள் அந்த கோடாரியையும் பீஸ்ட் சோலையும் விலை கொடுத்து வாங்க அந்த டாலர் ரகசியமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அதிகார சமநிலை மொத்தமா மாறிடுச்சு. அப்போ ஹான்சன் மலைப்பகுதியில மறைஞ்சு அமைதியா பயிற்சி செஞ்சிட்டு இருக்கான். ஆனா கதை அங்க முடியல. இல்ல, அங்கதான் ஒரு புது வில்லன் வர்றான். ஆமா, அவன் காயப்பட்டு கிழிஞ்ச துணியோட இருக்கான். ஆனா அவனோட பார்வையும் அவனோட பேச்சும் எல்லாமே ஒரு அரசன் மாதிரி ஆணவமா இருக்கு. அவனுக்கு உதவி செய்ய நினைச்சு பக்கத்துல இருக்கிற குளத்துல முதலைகள் இருக்குன்னு ஹான்சன் எச்சரிக்கிறான். ஆனா அந்த இளைஞன் அதை காதிலே வாங்கிக்கல. என்ன ஷெல்டருக்கு கூட்டிட்டு போன்னு அதிகாரம் பண்றான். இந்த இடத்துல தான் நம்ம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த சக்தி விதிகள் எல்லாமே உடையுது. ஹைப்பர் ஜீனோ ஆர்ட்ஸ்னு ஒரு புது விஷயம் அறிமுகமாகுது. அது என்னது? நாம முன்னாடி பேசணும்ல, பலம் மட்டும்தான் வழியா இல்ல திறமைக்கு இடம் இருக்கான்னு. அதுக்கான பதில் தான் இந்த ஹைப்பர் ஜீனோ ஆர்ட்ஸ். விளக்கமா சொல்லுங்க. இது வெறும் உடல் வலிமை இல்ல. இது மரபணு சக்தியை ஒரு தற்காப்பு கலை மாதிரி பயன்படுத்துற ஒரு நுட்பம். ஜீனோ பாயிண்ட்ஸ்ங்கிறது உங்ககிட்ட இருக்கிற மூலப்பொருள்னா, ஹைப்பர் ஜீனோ ஆர்ட்ஸ்ங்கிறது அதை எப்படி ஒரு கூர்மையான வாழா மாத்துறதுங்கிற கலை. சரியா சொன்னீங்க. இது பெரும்பாலும் சமுதாயத்தோட உயர் வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கத்துக் கொடுக்கப்படுது. அதோட சக்தி எந்த அளவுக்கு இருக்கு? அந்த இளைஞன் சூ லாங்யான் வெறும் கையால ஹான்சனோட வெண்கல ஈட்டிய 2ஆ உடைக்கிறான். வெறும் கையாலையா? ஆமா, அது ஒரு சாதாரண ஈட்டி இல்ல, ஒரு பீஸ்ட் சோல் ஆயுதம். அத ஒரு காஞ்ச குச்சியை உடைக்கிற மாதிரி உடைக்கிறான். இதிலிருந்தே அந்த நுட்பத்தோட சக்தி நமக்கு புரியுது. அப்போ அவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. ஹான்சன் கிட்ட சேக்ரெட் பிளட் கவசம் இருக்கு, ஆனா அவனால ஜெயிக்க முடியல. ஜெயிக்க முடியலங்கிறது சின்ன வார்த்தை. சூ லாங்யான் அவனை சுலபமா வீழ்த்திடுறான். அப்படியா? இங்கதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த பாக்குறோம். ஹான்சனோட சேக்ரெட் பிளட் கவசத்தை சூ லாங்யானோட ஜேட் ஸ்கின்ங்கிற நுட்பத்தால உடைக்க முடியல. ஆனா அவனோட உடம்ப அந்த நுட்பம் தாக்குது. அந்த கவசத்தை பார்த்ததும் சூ லாங்யானோட கண்ணுல பேராசை வருது. உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமானவனுக்கு இது ஒரு பரிசு. இத கழட்டி கொடு, உன்னை உயிரோட விடுறேன்னு சொல்றான். இது நம்ம மொத்த பார்வையுமே மாத்துது. ஹான்சன் ரொம்ப சக்தி வாய்ந்தவன நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இங்க வர்க்கத்தை அடிப்படையா வச்சு ஒரு போர் முறை இருக்கு. இது வெறும் பலசாலியா இருக்கிறத பத்தினது இல்ல. நீங்க எந்த அளவுக்கு பயிற்சி பெற்றவர், எந்த அளவுக்கு நுட்பம் தெரிஞ்சவர்ங்கிறத பொறுத்தது.
அதாவது ஜீனோ பாயிண்ட்ஸ் மூலப்பொருளர்னா ஆமா, ஹைப்பர் ஜீனோ ஆர்ட்ஸ் தான் அத ஒரு கூர்மையான வாளா மாத்துதா இல்ல ஒரு சாதாரண இரும்பு துண்டா விட்டுடுதா முடிவு பண்ணுது. ஹான்சன் கிட்ட நல்ல இருப்பு இருக்கு, ஆனா அத வாளா மாத்துற கலை அவனுக்கு தெரியல. சண்டையோட இறுதி கட்டத்துல சூ லாங்யான் ஹான்சனோட முதுக முட்டியால அழுத்தி அவன் தலைய பாறையில மோதும்போது ஹான்சன் கிட்ட இருந்த ஒரே ஒரு கடைசி ஆயுதத்தை பயன்படுத்துறான். ஆமா, அவனோட புத்திசாலித்தனம் தோத்துடுச்சு, அவனோட பலம் தோத்துடுச்சு, ஆனா அவன்கிட்ட இருந்த மிருகத்தனம் ஜெயிக்க பாக்குது. அவன் மறுபடியும் அந்த பிளடி ஸ்லேயரா உருமாறிடுறான். ஆமா, அந்த பிரம்மாண்டமான உருவத்துல நிலைமை தலைகீழா மாறுது. அவன் சூலாங்கியான அடக்கி, இப்ப சொல்லு, யார் கீழ்த்தரமானவன், யார் கீழ்த்தரமானவன் கத்திக்கிட்டே அவனோட தலையில தன்னோட மாட்டுத் தலையால முட்டுகிறான். வாவ், அப்போ கடைசியில என்னதான் ஜெயிக்குது? நுட்பமா இல்ல கட்டுக்கடங்காத மிருகபலமா? அது சொல்றது என்னன்னா, நுட்பம் தான் இறுதியில ஜெயிக்கும். ஆனா கட்டுக்கடங்காத கணிக்க முடியாத மிருகும் பலம் கொஞ்ச நேரத்துக்காவது அந்த நுட்பத்தை நிலகுலைய வைக்க முடியும். ஆ, சென் அந்த சண்டையில ஜெயிச்சிருக்கலாம், ஆனா ஒரு பெரிய உண்மையை வலியோட கத்துக்கிட்டான். ஆமா, இந்த உலகத்துல அவனை விட சக்தி வாய்ந்தவங்க இருக்காங்க. அவங்க பலத்தை மட்டும் நம்பி இல்ல, நுட்பத்தை நம்பி இருக்காங்க. சரி, இந்த அத்தியாயங்கள்ல இருந்து நமக்கு கிடைச்ச பெரிய பாடம் என்ன? இது 2 விதமான சக்தி அமைப்புகளோட ஒரு மோசமான மோதல் மாதிரி தெரியுது. சென் தந்திரமா ஒரு பெரிய சக்தியை திருடிட்டான், ஆனா அந்த சக்தி மட்டுமே அவனை ராஜாவா ஆக்காதுன்னு அவன் முகத்துல அரைஞ்ச மாதிரி ஒரு பாடம் கிடைச்சிருக்கு. ஆமா, இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புது. சிறந்த கருவிகள் கையில இருக்கிறது முக்கியமா, இல்ல இருக்கிற கருவிகளை திறமையா பயன்படுத்துறது முக்கியமா? நல்ல கேள்வி. சென்கிட்ட இப்போ இந்த உலகத்தோட சிறந்த கருவிகள்ல சில இருக்கு. 2 சீக்ரெட் பிளட்ஸ் பீஸ்ட் சோல்ஸ். ஆனா அவனோட சிறந்த கவசத்தையே ஊடுருவ முயற்சி செஞ்ச ஒரு நுட்பம் தெரிஞ்சவன அவன் சந்திச்சுட்டான். இப்போ அவன் கையில இருக்கிற சக்தி வாய்ந்த வாளை எப்படி பயன்படுத்துறதுன்னு கத்துக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். அதேதான். இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை. அந்த இளைஞன் சூ லாங்கியான் க்ளோரி ஷெல்டர்ங்கிற வேற ஒரு இடத்துல இருந்து வந்தவன் ஒரு உயர்வர்க்கத்தை சேர்ந்தவன்னு தெரியுது. அப்படின்னா ஹான்சன் இருக்கிற இந்த ஸ்டீல் ஆர்மர் ஷெல்டருக்கு வெளியில இருக்கிற உலகம் எவ்வளவு பெருசா, எவ்வளவு வித்தியாசமா இருக்கும். ஹான்சன் நாம நினைக்கிற மாதிரி உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவனா, இல்ல அவன் ஒரு சின்ன குளத்துல இருக்கிற பெரிய மீனா? இந்த பரந்த ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்ச ஒரு சமூகத்தை அவன் சந்திக்கும் போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க.